சில்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே, எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி அந்த வெள்ளை கிழங்கா மீன் வாங்கியிருக்கோம். ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். அது வறுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது புளி கரைசல், மஞ்சள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, அது கூட கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டு வறுத்தோம்னா ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். அந்த வாசனைலாம் வராது, கவுச்சி வாசனைலாம். இதுதான் வெள்ளைக்கிழங்கா மீன். இதை நடுவில் கத்தி வச்சு கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் அந்த காரசாரம்லாம் உள்ளே நல்லா இறங்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதில் இந்த வெள்ளைக்கிழங்கா மீனை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு போட்டுருங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி எடுத்து வச்சுருங்க. சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி நம்ம வறுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த காரம்லாம் உள்ளே இறங்கி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே ட்ரை பண்ணி இந்த வெள்ளைக்கிழங்கா மீன் வாங்கி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பேன் வச்சு இப்படி ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துடுங்க. அப்புறம் நல்லா ஹையில் வைக்கும்போதே திருப்பியும் போட்டுருங்க. 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஒரு பக்கம் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே மீன் குழம்புலாம் போட்டிருக்கு. அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கமெண்ட் லிங்க்லேயும் கொடுக்குறேன். இது என் பொண்ணுக்கு மீன் குழம்பு பிடிக்காது, அதனால் அவளுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மீன் குழம்பு கொதிக்குது. இதில் இந்த குழம்பு மீன் காரப்பொடியெலாம் இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சம் பெரிய பெரிய இதுவாக இருக்குது. அதை கழுவி மஞ்சள் பொடி போட்டு இப்போ கழுவி வச்சுருக்கு, சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அது இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கு. அது கொதிக்கிற குழம்புல போட்டுருங்க. இது போட்ட உடனே லேசாக கலரி விட்டுருங்க. மீன் வெந்ததுக்கப்புறம் கலக்கக்கூடாது. உப்பு புளி காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எது குறையாக இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை ஆம்லேட், மஞ்சப்பொடி, உப்பு போட்டிருக்கு. அதை கலக்கி விட்டுட்டு அதில் பச்சை வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு அது கூட முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. இதை அப்படியே நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இது ஊற்றிடுங்க. இந்த முட்டை மீன் வறுக்கிறது மட்டும் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லா இருக்காது. அதை மட்டும் நீங்கள் சாப்பிட போகிற ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட போகிற நேரத்தில் போட்டுக்கோங்க. இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு. மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடலாம் வாங்க. குழம்பு மீன் ரொம்ப மிளகெல்லாம் போட்டு வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்புனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குது பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. சாப்பிட மீன் ரொம்ப உடம்புக்கு நல்லது. கைவலி கால் வலியெலாம் இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் எப்போவுமே வாரத்தில் 2 வாட்டி மீன் குழம்பு செஞ்சுருவோம். சாஃப்டாக வந்திருக்கு. இந்த வெள்ளைக்கிழங்கா மீன் டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அதனோட டேஸ்ட்டு. சாப்பிடாதவங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். கிழங்கா மீனுன்னு ஒன்று இருக்கும், அது இல்லை. இது வெள்ளைக்கிழங்கான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன மீன் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த முள்ளை நம்ம சாப்பிட போகிறோம். அப்படியே தனியாக முள் தனியாக, சதை தனியாக வந்துடும். மெதுவாக நம்ம பார்த்திங்களா,
ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.